நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீகா 7:15 நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 36வது வசனத்தில் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவர். இன்னைக்கு முதல்ல அவர் செய்கிற ஒரு காரியம், எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தது போல இன்னைக்கு மனிதருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்வார். இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினவர்கள், இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினவர்கள், இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேலுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் கேட்கும்படியாய் அவ்வளோ தூரம் பாடுகளுக்குள்ளேயும் நெருக்கத்திற்குள்ளேயும் ஒடுக்கி இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடி தடுத்தவர்கள். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், அந்த ஜனங்களுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாய் செய்தார். இதுதான் கர்த்தர் செய்கிற அதிசயம். ஆண்டவர் அந்த எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்கும்படி, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கேட்டாங்களோ அவங்க கொடுத்துட்டு நீங்கள் போனால் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஒரு தயவை அந்த இடத்துல கொடுத்தாராம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு ஆண்டவருடைய கண்களில் கிருபையும் மனுஷருடைய தயவும் இன்னைக்கு உண்டாகும். நீங்கள் அதிசயங்களை காண பண்ணும்படியா, யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன், யாரெல்லாம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் தடையாக இருக்கிறாங்களோ, உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ, உங்களை கண்ணீர் வடிக்க வைக்கிறார்களோ, உங்களுடைய காரியத்தில் எதிரிட்டு நிற்கிறார்களோ, அந்த மனிதர்கள் வழியாகவே கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தயவு செய்யும்படியாய், ஆண்டவர் இன்னைக்கு வழிகளை உண்டாக்கும்படியாய், ஆண்டவர் இன்னைக்கு நீங்கள் அதிசயங்களை காணும்படியாய் செய்வார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தையின் வழியாகவே நமக்கு அற்புதம் செய்வார். இன்னைக்கு முழுவதும் நீங்கள் என்னை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார், வார்த்தை கொடுத்திருக்கார் என்று சொல்லி நீங்கள் செபித்து பாருங்கள். அந்த வார்த்தையின்படி இன்னைக்கு நிச்சயமாகவே கர்த்தர் அதிசயங்களால் உங்களை நிரப்புவார், அதிசயங்களை காணும்படி செய்வார், எதிர்பார்த்திருக்கிற அதிசயத்தை தருவார். நீங்கள் என்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அதில் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுவார். வாக்கு தத்துவத்தை விசுவாசியுங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.